இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நற்செய்தியிலே ஏசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து இயேசு வாசித்த பகுதியின் கூறப்படுகின்ற கருத்து இயேசுவினுடைய வாழ்விலே உண்மையாகவே நிறைவேறுகின்றது. இயேசு தன்னுடைய பணித்திட்டமாக அவற்றை அறிக்கையிடுகின்றார். இயேசுவின் வாழ்விலும் பணியிலும் ஆவியின் செயல் துலங்குவதை நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அன்னிமரியாவின் வயிற்றிலே கருவானது முதல் அவருடைய சிலுவை மரணம் வரை, ஏன் அவருடைய உயிர்ப்பின் பிறகும் சீடர்களை ஆவியின் வல்லமையால் நிரப்பிய நிகழ்வுகளை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியிலும் சரி, தன்னுடைய இறப்பிலும் சரி, சீடர்களுடைய வாழ்விலும் சரி, அனைத்து விடயங்களிலும் ஆவியானவருடைய வல்லமை இருந்ததை நாம் உணர்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் நாமும் ஆவியானவர் மூலமாக இயக்கப்பட்டு, அவர் மூலமாக வழிநடத்தப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நல்ல முறையிலே பயணிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே செபித்து மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமேன்.